ஓகே, நம்ம அதனுடைய கண்டினியூவாக நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா வெல்கம் டு வெற்றிவெளி பயிற்சி மையம். ஸோ டாப்பிக்கை நம்ம எக்கனாமிக்ஸில் செகண்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வரி டேக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம இந்த டேக்ஸஸ், அதாவது வரி மற்றும் அதன் முக்கியத்துவம், அதே மாதிரி 10th புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அரசாங்கமும் அதன் வரிகளும்ட்டு ரெண்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி +2 புக்லேயும் இருக்கும். அது டிஎன்பிசியாக இருந்தால் உங்களுக்கு +2 புக்கில் ஃபிஸ்கல் எக்கனாமிக் நிதி பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். பட் நாம் எஸ்ஐ கிளாஸஸ் அப்படின்றனால ஸோ 6th and 10th ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி படித்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மெர்ஜ் பண்ணி நான் நடத்துகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. முதல்ல 7வது புக்கில் நமக்கு முதல்ல டேக்ஸஸ்னால் என்ன, வரிகள்னால் என்ன, எதற்காக வரி வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன் இந்தியா பண்டைய காலத்திலே வரி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கௌல்டியர், அதாவது பார்த்திங்கன்னா சாணக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூலில் கூட வரி விதிப்பு முறையை பற்றி அவர் எழுதியிருக்காரு மௌரியர்கள் காலத்திலேயே. அதுக்கப்புறம் மனுஸ்மிருதி அவங்களுடைய இதுலேயுமே வரி விதிப்பு முறையை பற்றி எழுதியிருக்காங்க. நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி சேர சோழ பாண்டிய பல்லவர்களில் கூட வரி விதிப்பு முறையை பற்றி பார்த்துருப்போம். ஏன் இதே சோழர்களுடைய ஹார்பர் ஏரியா என்று சொல்லக்கூடிய நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சோழர்களுடைய பூம்புகார், அதாவது காவிரி பூம்பட்டினம், அந்த பட்டினப்பாளையில் இந்த மாதிரி சுங்க வரி வசூலித்ததாக கடியூர் விருத்திரங்கண்ணார் அவர்கள் அதில் குறிப்புகள், அதாவது அந்த நூலில் எழுதி வச்சுருப்பாங்க. நான் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அங்கே தான் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இருந்திருக்கும். எங்கே அப்படின்னா காவிரி பூம்பட்டினம். நமக்கு சிலப்பதிகாரத்தினுடைய காப்பி தலைவனான கோவலன் மற்றும் கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார், அதாவது சோழருடைய துறைமுகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அங்கேயுமே வரி விதிப்பு முறையை சொல்லியிருக்காங்க. ஸோ எதற்காக வரி வசூலிக்கப்பட வேண்டும், மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது சமூக நலம் சார்ந்த திட்டங்களை செய்வதற்காக வரியானது வசூலிக்கப்படுகிறது. இப்போ நமக்கே தெரியும் இந்தியாவில் வரியை 3 அடுக்கு முறைன்னு சொல்லுவாங்க, 3 டயர் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புகளாக வரி வசூலிக்கப்படுகிறது அப்படின்ட்டு 3 முறையாக நமக்கு வரி விதிப்பு முறை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறாரு, வரி என்பது அரசுக்கு கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும், எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தப்பட வேண்டியதே வரி அப்படின்றத சேல்க்மேன் சொல்கிறார். இதுதான் அனடோல் முராட் அப்படின்ற அவரும் அதை தான் சொல்கிறார். இப்போ வரி என்பது அரசுக்கு கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட வாங்குகிற வரியை நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் எரியல அப்படின்னா நாம் தெரியும் வீட்டுக்கு வரி வசூலிப்பாங்க. அப்போ வாட்டர் இஷ்யூ ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரீட் லைட் இஷ்யூ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்தோ அல்லது முனிசிபாலிட்டிலையோ நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். அப்போ மக்களிடம் வசூலித்த அந்த வரி பணத்தில் மக்களுக்கு தேவையான கல்வியாகட்டும் அல்லது சுகாதாரமாகட்டும், இந்த மாதிரி சமூக நலம் சார்ந்த திட்டங்களை செயலாற்றுவதற்காக அரசானது மக்களிடம் கட்டாயமாக வரியை வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரியை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. நமக்கு முதல்ல கவர்மெண்ட்டுக்கு எப்படி ரெவின்யூ வருது, அரசாங்கத்திற்கு எவ்வாறெல்லாம் வருவாய் வருகிறது, 2 விதமான வருவாய் வருகிறது. ஒன்று வரி சார்ந்த வருவாய், இன்னொன்று வரி சாராத வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரெவின்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவின்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ரெவின்யூ தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம், வரி சார்ந்த வருவாய். வரி சாராத வருவாய்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசுக்கு வரி சாராத வருவாயிலும் வருவாய் கிடைக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட்டணம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசுக்கு என்னென்ன வகையெல்லாம் கிடைக்குது, அதாவது வரி இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டணம்னு சொல்கிறாங்க. கட்டணம்னா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு சேவையை பெறுவதற்காக அரசுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் 1500 ரூபாய் 2000 ரூபா கட்ட சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த பணத்தை கட்டி என்ன பண்ணணும், நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். அப்போ அரசினுடைய சேவை பெறுவதற்காக ஒரு கட்டணத்தை நீங்கள் கட்டுறீங்க. அப்போ அதுக்கு அரசாங்கத்துக்கு அந்த வருவாய் போகுது. வரி இல்லாத வருவாய் நான் சொல்கிறது இது கட்டணம். பார்த்திங்கன்னா கட்டணம் ஃபீஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 2வது பார்த்திங்க அப்படின்னா அபராதம், அதாவது பார்த்திங்கன்னா தண்டத்தீர்வைன்னு சொல்லுவாங்க. ஃபெனால்ட்டி, ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் தண்டத்தீர்வை. அப்போ அரசு ஒரு இதை செய்யன்றோம், நம்ம செய்யாமட்டால் அதுக்கு தான் ஃபெனால்ட்டி போடுறாங்க. இப்போ நம்ம அரசு ஹெல்மெட் போடு அப்படின்றாங்க, நம்ம ஹெல்மெட் போடாமல் போனால் உடனே 1000 ரூபா ஃபெனால்ட்டி. அதை கூட விட்டுருங்க. இன்றைக்கி முன்னாடியெல்லாம் நீங்கள் இபியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இபி பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் செலுத்தலை, மின்சார கட்டணம் நீங்கள் செலுத்தலை அப்படின்னா அடுத்த நாளே என்ன பண்ணோம், ஃபியூஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போல்லாம் பிடுங்கிறது இல்லை. ஏன்னு தெரியுங்களா, ஃபைன் போட்டுறான் அவன். நீங்கள் போயிட்டு 1 வாரம் ஆனாலும் சரி அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், சார் நீங்கள் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டலை அப்படின்னா சரி சார் நான் கட்டிடுறேன், நாளைக்கு நாளானிக்கு கட்டிடுறேன், ஓகே கட்டிடுங்க அப்படின்றான். எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டுறப்ப ஃபெனால்ட்டி போட்டு நீங்கள் கட்டி ஆகணும். காலேஜில் செமஸ்டர் ஃபீஸ் கூட தள்ளி நீங்கள் சொன்ன டேட்டு கட்டலைன்னா ஃபெனால்ட்டி தான். அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ தண்டத்தீர்வை ஃபெனால்ட்டி, சொல்கிற வேலையை சரியான நேரத்தில் செய்யலை அல்லது அரசு சொன்னதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபெனால்ட்டி போடுவாங்க. 3வது மேம்பாட்டு சிறப்பு தீர்வைன்னு சொல்லுவாங்க. மேம்பாட்டு சிறப்பு தீர்வை
ஜஸ்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க, அதாவது எழுதிக்கணும்னு அவசியம் இல்லை. மேம்பாட்டு சிறப்பு தீர்வை 4th ஒன் அன்பளிப்பு மானியம் சில இது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டு சிறப்பு தீர்வுனா என்னென்னு சரி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டூர் எடுத்துக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூங்கா இருக்குது, நீங்கள் மேட்டூர் போனீங்கன்னா போகலாம். அங்கே வந்து அடால்ட்டு பெரியவர்களுக்கு வந்து இவ்வளோ, சின்னங்களுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னா அந்த நீங்கள் கட்டணத்தை கட்டிட்டு தான் போகிறீங்க. இப்போ திருவண்ணாமலை போகிறீங்க, சாத்தனூர் டேம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா அமௌண்ட்டை கட்டுறீங்க. அப்போ அதெல்லாம் அரசாங்கத்துக்கு வருவாய் தான், சரிங்களா? அப்போ அப்படி வரக்கூடியது. அடுத்து அன்பளிப்பு மற்றும் மானியங்கள் கிடைக்கிறது, அதில் கூட அரசாங்கத்துக்கு வருவாய் வருகிறது. மரணத்தீர்வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சொந்த மந்த மகன் மகள் யாருமே கிடையாது, நல்லா சம்பாதிச்சிருக்காரு, பெரிய வீடு கட்டியிருக்காரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அப்போ அவருடைய ப்ராப்பர்ட்டியில் யார் சார் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணிக்குவாங்க, ஏன்னா யாருமே இல்லை. அப்போ அதுவும் அரசாங்கத்துக்கு வருவாயாகத்தான் வருகிறது. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு நான் டேக்ஸ் ரெவின்யூ, வரி சாராத வருவாய். நம்மளுடைய டாப்பிக்கே வரி சார்ந்த வருவாய், அரசுக்கு எவ்வாறெல்லாம் வருவாய் வருகிறது அப்படின்றது தான் பார்க்குறது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரியில் வந்து 2ஆக சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி வரி விதிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரி விதிப்பு கோட்பாடை பற்றி சொன்னது தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் சொல்லியிருப்பா வரி விதிப்பு கோட்பாடு? வெரி குட், ஆடம் ஸ்மித்து. சரிங்களா? இதுதான் புனித விதின்னு சொல்லுவாங்க. ஆடம் ஸ்மித்துடைய புனித விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இதை சொல்லியிருப்பார். வரி விதிப்பினுடைய விதிகளை சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித்து. ஸோ நம்ம வேலையினுடைய பகுப்பு முறை சொன்னார், முதலாளித்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ இதையும் இதில் தான் ஆடம் ஸ்மித் சொல்கிறார். ஸோ பார்ப்போம், ஆடம் ஸ்மித் அவர்களுடைய அந்த வரி விதிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும், +2 புக்கில் 5 இருக்கும், 10th புக்கில் கூட 5 தான் கொடுத்துருப்பான். இருந்தாலும் நீங்கள் பேசிக்ஸ் வந்து 4 தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ அது என்ன சார் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ விதி, சிக்கன விதி, வசதி விதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதித்தன்மை விதி அப்படின்றதால நிச்சயத்தன்மைன்னு கூட சொல்லுவாங்க இதை. அப்புறம் நெகிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, நெகிழ்வு அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு வந்து சமத்துவ விதி அப்படின்னா அனைவருக்கும் சமமான வரியை விதிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. சமத்துவ விதி அப்படின்னா உங்களுக்கு வந்து வரி விதிப்பு முறையில் எளிமையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சமத்துவ விதி. நீங்கள் உள்ளே எல்லாம் போய் ஜஸ்ட் படித்து பாருங்கள், தப்பு கிடையாது. சமத்துவ விதி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் சமமான வரி விதிப்பு முறை அப்படின்றத தாண்டி எளிமையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும், அதுதான் சமத்துவ விதின்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்பாட்டு விதி. அதாவது நீங்கள் ஒரு வரியை கட்டுறீங்க அப்படின்னா அதில் உறுதித்தன்மை இருக்க வேண்டும், நிச்சயத்தன்மை இருக்க வேண்டும், அதுதான் உறுதிப்பாட்டு விதி அப்படின்னு சொல்கிறாங்க வரி கட்டுறதுல. அடுத்து வசதி விதி. சார் வரி கட்டுறதுக்கு உண்டான வசதியை வந்து பண்ணி தரணும். இப்போ நான் வந்து போயிட்டு சார் இங்கே வாங்க ஆஃபீஸ்க்கு வந்து கட்டுங்க அப்படின்னு அலைக்கழிக்கக்கூடியது மக்கள் வரி கட்டுறதே பெருசு. அப்படின்றப்ப அவங்களுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை உருவாக்கி தரணும். சார் நான் ஆன்லைன்லேயே கட்டுறேன் அப்படின்னா ஓகே, ஆன்லைன்லேயே கட்ட, அதுக்கு உண்டான என்ன இதுவோ அதை நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி. அடுத்து சிக்கன விதி அப்படின்னு சொல்கிறாங்க. சார் வரியை வசூலிக்கிறத சிக்கனத்தன்மை இருக்கணும். இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நேர்முக வரியில் அதிக வருவாய் கிடைக்கிறதா, மறைமுக வரியில் அதிக வருவாய் கிடைக்குதா? சரி, எந்த வரிக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க? நேர்முக வரிக்கா மறைமுக வரிக்கா? கவர்மெண்ட்டு செலவு பண்ணுறது கரெக்டு தான். வருவாய் எதில் அதிகமாக கிடைக்குன்னா மறைமுக வரி, அதான் இன்டைரக்ட் டேக்ஸில் தான் கிடைக்குது. அதே மாதிரி எதுக்கு அரசாங்கம் அதிக செலவு பண்ணுறாங்க? நேர்முக வரி இல்லை சார், என்னுடைய கேள்வி நேர்முக வரிக்கு அதிக செலவு பண்ணுறாங்களா மறைமுக வரிக்கா? வெரி குட், மறைமுக வரிக்கு தான் அதிக செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், நேர்முக வரின்றது என்னது, நான் என்ன நடத்துவோம் பார்க்கலாம். இருந்தாலும் பேசிக்ஸாக நமக்கு என்ன நேர்முக வரின்னா, ஒரு மேலேயோ மற்றும் அவரது நிறுவனத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் நேர்முக வரி அப்படின்னு நமக்கு தெரியும். மறைமுக வரின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரியே மறைமுக வரி அப்படின்னு நம்ம வந்து படிப்போம். இப்போ நினச்சி பாருங்களேன், நேர்முக வரின்றது உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ்ன்றது இயர்லி ஒன்ஸ் வந்து கட்டுறாங்க. ஆண்டுதோறும் இவ்வளோ வருவாய்க்கு மேல் இருந்தால் நீ இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் அதை தாண்டி அந்த லேர்ன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்கிறப்ப உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து கட்டணும். அதுக்கு எந்த செலவும் கிடையாது. ஆனால் இதே வந்து மறைமுக வரி அப்படின்றப்ப அரசாங்கம் எந்த மாதிரி செலவு பண்ணுறாங்கன்னா, அவங்க அதில் மென்ஷன் பண்ணுவாங்க, பில்லில் இவ்வளோ ஜிஎஸ்டி இத்தனை % அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம், அதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஏன் இப்போ கூட தற்போதைய கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வெளியிட்டாங்க, மேரா பாய் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வரி வந்து அவன் வந்து நேர்மையாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துகிறானா இல்லை சும்மா அவன் கொடுக்குற பில்லில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறானா அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா அவன் அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட் அந்த நம்பர் அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும். சரியாக பண்ணுறானா இல்லை ஏமாத்துறான்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு மக்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் விதமாக யாருடைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் பரிசு. இது வந்து 2023 அறிவித்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எவன் வந்து ப்ராப்பராக அரசுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறான், எவன் வந்து ஃப்ராட் பண்ணுறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க.
ஸோ அப்போ அரசுக்கு நேர்முக வரியில் அதிக இன்கமா, மறைமுக வரினா மறைமுக வரி தான். அரசு இந்த 2 வரிகளில் எதற்கு அதிகமாக செலவு செய்கிறாங்க, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்கன்னா மறைமுக வரிக்கு தான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. சரி, ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து வரி விதிப்பு முறையை பற்றி சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித்து. ஸோ 4 இருக்குது, 5 இருக்குது, ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பினுடைய வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று விகிதாச்சாரம், ப்ரொபோஷனல், அடுத்து வளர் வீதம், ப்ராக்ரஸிவ், அன்று தே வீதம், இதான் ரெகரசிவ்னு சொல்லியிருப்பான். இதில் வந்து புக்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் போட்டிருப்பாங்க, இப்படி இருக்கும். அதான் விகிதாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா விகிதாச்சாரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர் வீதம், ப்ராக்ரஸிவ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே இறங்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா தே வீதம், ரெகரசிவ். படத்தை கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விகிதாச்சாரம் அப்படின்றது என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் ஒரே விதமான வரி விதிப்பு முறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கும் 10% தான். சரிங்களா? 50,000 சம்பளம் வாங்குறவனுக்கும் 10% தான். ஸோ இதை தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா விகிதாச்சார அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த சம்பளத்தை வந்து கன்சிடர் பண்ணாமல் 10% மட்டும், அதான் விகிதாச்சாரம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இப்படி தான் போகும், ஒரே விதமான வரி விதிப்பு. அப்போ 10,000 வாங்கினா சரி, 50,000 வாங்கினா சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமான வரி விதிப்பு முறை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் விகிதாச்சாரம். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், வளர் வீதம், இதுதான் ப்ராக்ரஸிவ்னு சொல்லுவாங்க. இப்போ இதே கான்செப்ட் எடுக்கலாம், பட் வேறு விதமாக. 10,000 வாங்குறவனுக்கு 10%, 50,000 வாங்குறவனுக்கு 50%. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் என்னது, ஆமாம், ப்ராக்ரஸிவ். அப்போ சம்பளம் அதிகமாக அது வளர் வீதம். அப்போ இதுதான் வந்து ப்ராக்ரஸிவ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வாங்கினது 10%, 50,000 வாங்கினதுக்கு 50%, அதுதான் ப்ராக்ரஸிவ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுதான் ரெகரசிவ். தே வீதம்ன்றது இதே கான்செப்டே நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி, முன்னாடி நம்ம வந்து பார்த்த மாதிரி தான். தே வீதம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 10,000 வாங்கினவனுக்கு 10% தான், 50,000 வாங்கினதுக்கு 10% தான். என்ன சார் இதே தானே விகிதாச்சாரத்துலையும் சொன்னீங்க, அப்படி தானே? ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்படைகிறவன் 10,000 வாங்குறவன் 10% கட்டுறான், 50,000 வாங்குறவன் 10% கட்டுறான், இவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் பாதிப்படைகிறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏழ்மையில் இருக்கிறவன் தான் பாதிப்படைகிறான். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு கடைக்கு நாம் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளோட விலை 500 ரூபாய். சரிங்களா? கடையில் பொருள் விற்கிது, கடைக்கு வாங்கக்கூடிய கன்சியூமர் ஆகிய நுகர்வோர் நாம் போகிறோம், கடைக்காரனுக்கு நாம் பணக்காரன் ஏழை அப்படின்னு ஏதாவது தெரியுமா என்ன? இல்லை. யார் பொருள் எடுத்தாலும் விலை எவ்வளவு? 500 தான். அப்போ அந்த 500 கொடுத்து பொருள் வாங்குற பணக்காரனுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் அதே 500 ரூபான்னு அந்த பொருள் அவன் எசென்சியல் எனக்கு தேவை அப்படின்னு கொடுத்து வாங்குறப்ப அவனுக்கு அது பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே பாதிப்படைகிறது எவன்னு கேட்டிங்கன்னா ஏழை தான் பாதிப்படைகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து விகிதாச்சாரம் என்பது அனைவருக்கும் ஒரே விதமான வரி விதிப்பு முறை. ஆனால் தே வீதம் என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் குறைவாக சம்பளம் வாங்குறவன் தான் அங்கே பாதிப்படைகிறான், அதுதான் தே வீதம். இப்போ இதுவே 10th புக்கில் வந்து 3 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வளர் வீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி. இதுக்கு வந்து விற்பனை வரின்னு கொடுத்துருப்பான், விற்பனை வரி. எதுக்கு? தே வீதத்துக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன வரி. 10th புக்கில் ஒவ்வொன்றுக்கும் இதை எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பான், எதுக்கும் என்னென்ன டேக்ஸ் அப்படின்றத அவன் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் 10th புக்கில். சரிங்களா? 10th புக்லையும் இதே கான்செப்டே தான் சார் வரும். கூடுதலாக நமக்கு வந்து இந்த படத்தை வந்து 7வது புக்கில் போட்டிருக்காங்க. என் கான்செப்ட் எல்லாம் ஒன்றே தான். ஆனால் சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரியினுடைய வகைகள். சார் நேர்முக வரின்னா என்ன, மறைமுக வரின்னா என்ன? ஸோ நேர்முக வரி என்பது இதான் டைரக்ட் டேக்ஸ். ஏன்னா டேக்ஸ் 2ஆக பிரிக்கிறோம், ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. ஸோ நேர்முக வரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் மீது மற்றும் அவருடைய நிறுவனத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்பே நேர்முக வரின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் மற்றும் அவரை நிறுவனத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்பே நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேர்முக வரி யார் மேலே விதிக்கப்படுகிறதோ அவன் தான் கட்டணும், வேற யார் மேலேயும் அந்த சுமையை நீங்கள் போய் சுமத்த முடியாது. ஆனால் மறைமுக வரி அப்படி கிடையாது. மறைமுக வரி என்பது என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்பே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வேற யார் மேலேயாவது திணிக்கலாம்னா தாராளமாக திணிக்கலாம். எப்படி பாருங்கள், இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஹோல்சேல்லேருந்து வாங்கிட்டு வர்றார், ஒரு ஆள் வந்து ஷாப்பிங், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்காரு, அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா ஹோல்சேல்லேருந்து மொத்த விலையிலேருந்து வாங்கிட்டு வர்றாரு. அவன் என்ன பண்ணுவான், அந்த பொருளை கொண்டு போய் கடைக்கு கொடுக்குறான், கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான்.
அப்போ இவன் என்ன பண்ணுவானா, ஹோல்சேல் இருந்து வாங்குறப்ப இவன் அந்த பொருளோட விலை 50 ரூபானா இவன் 55 ரூபாய்க்கு அதை வந்து யார்கிட்ட கொடுக்குறான்னா கடைக்காரன்ட்ட கொடுக்குறான். 55 ரூபாய்க்கு பொருளை வாங்கினா அவன் என்ன பண்ணுறான், நம்ம கிட்ட கன்சியூமர் ஆகி நுகர்வாகி நம்ம கிட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து இடையில இன்டர்மீடியேட்டுக்கு வந்து கன்சியூமர் நம்ம கிட்ட வர்றப்ப அது என்ன அப்படின்னா விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து தெரியுது. அப்ப மறைமுக வரி என்பது ஒருவர் மேல சுமத்தப்பட்ட வரி விதிப்பானது மற்றொரு மேல ஈஸியா வந்து சுமத்தேறலாம். அதுதான் மறைமுக வரி. சரிங்களா? இப்ப நேர்முக வரின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நேர்முக வரிக்கு சில வந்து புக்கில் கொடுத்துருக்குற இதை நான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமான வரி தான், இன்கம் டேக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதாவது வருமான வரி. ஸோ அது மாதிரி நிறுவனம் மீதான வரி, சொத்து வரி, செல்வ வரி, சேமிப்பு வரி, அதுக்கப்புறம் அன்பளிப்பு வரி, இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நேர்முக வரி தான். அதாவது நேர்முக வரியில பெரும்பாலும் இந்த வரியெல்லாம் யார் வரி விதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு தான் வரி விதிக்கிறாங்க இல்லையா? தற்போது மத்திய அரசுல நமக்கு தெரியும் என்னென்ன துறைகள், மத்திய அரசுல எத்தனை பட்டியல் இருக்குது. வெரி குட். மாநிலத்தில் பரவாயில்ல, ஞாபகத்தை வச்சுக்கிறார். 61 ஆப்ஷன் இருந்தால் டப்பு டப்புன்னு போட்டுருவார் இல்லையா? ஸோ பொதுப்பட்டியலில் 52. ஸோ அப்போ 47 + 5 1976 42வது சட்டத்தின்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 துறை என்ன பண்ணுறான். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில பட்டியலேருந்து தூக்கி வந்து பொதுப்பட்டியலில் சேர்த்திடுவான். எதுனா கல்வி, காடு, எடைய அளவீடு, வனவிலங்கு, நீதி நிர்வாகம் போன்ற 5 துறைகளை 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு போய் என்ன பண்ணுறான், பொதுப்பட்டியலை சேர்த்திட்டான். அப்போ 47 + 5 எவ்வளோச்சுன்னா 52. ஸோ தற்போது மத்திய பட்டியலில் 100 துறைகளும், மாநில பட்டியலில் 66லேருந்து 61, இங்கே பொதுப்பட்டியல் 57 + 5 52 வந்து இருக்கு இல்லையா? சரி, ஓகே, ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது இதெல்லாம் பெரும்பாலும் மத்திய அரசு தான் இந்த வரியை வந்து விதிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரி. இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த வருமான வரி அப்படின்ட்டு 10th புக்கில் கொடுத்துருப்பான். எப்போ சார் இந்தியாவில் முதல்ல வருமான வரின்றது வசூலிச்சாங்க அப்படின்னா எப்போ? வெரி குட். 1860 யார் வசூலிச்சா? ஜேம்ஸ் வில்சன். சார் இந்த ஜேம்ஸ் வில்சன் 1860 முதல்ல வருமான வரி அப்படின்றது அவர் தான் வந்து டேக்ஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1857 முதல் இந்திய சுதந்திர போர் நடக்கும். அந்த போரில் நிறைய பொருள் சேதம்லாம் ஏற்படும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போட்டு வருமான வரி அப்படின்ற போடு அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்தியாவில் முதல்ல 1860 ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற ஆங்கில அதிகாரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவன வரி, சொத்து வரி, இது எல்லாமே மத்திய அரசு தான் இந்த வரியை விதிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அடுத்து நமக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நேர்முக வருமான வரி வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1963 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது மத்தியனுடைய அந்த இதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆமாம். ஸோ அது எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1963. ஓகே. அடுத்தது மறைமுக வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மறைமுக வரி அப்படின்றத இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்பே மறைமுக வரி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்பனை வரி, ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட வரி, இதுதான் வேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சேவை வரி சார், அதாவது விற்பனை வரிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டதான் வேட். இந்தியாவில் முதல்ல விற்பனை வரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது தான் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். தமிழகத்தை 1937 ஆட்சி செய்த பொழுது நமக்கு வந்து இதே சேலம் மாவட்டத்தில் தான் அவர் முதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அப்போ கிருஷ்ணகிரி பிரிக்கப்படாத முன்னாடி தொரப்பள்ளி அப்படின்ற இடம் சேலத்தை ஒருங்கிணைந்த தருமபுரி கிருஷ்ணகிரியாகத்தான் சேலம் மாவட்டம் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து பிறந்தது 1878. நமக்கு வந்து பிரித்ததே தமிழ்நாடு பிரித்ததே 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி தான் பிரித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வரி அப்படின்றது 1937 தெரியும். வந்து ராஜாஜி வந்து காந்தியினுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டதுனால மது விலக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். எப்போ? 1937. தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக வெற்றி பெற்ற பிறகு 9 மாகாணங்களை ஜெயிப்பார். வந்தோடனே என்ன பண்ணுறாரு, சேலத்தில் கொண்டு வர்றாரு. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்பனை வரியை. சரிங்களா? இந்த விற்பனை வரிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது தான் என்ன சார் கேட்டிங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி, இங்கிலீஷில் வேட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ். வேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது எப்போ சார் கொண்டு வராங்கன்னா இந்தியாவில் என்ன சார்? வெரி குட். முதல்ல இந்தியாவில் ஹரியானா ஸ்டேட்டில் 2003 கொண்டு வராங்க. இந்தியாவிலேயே முதல்ல ஹரியானா ஸ்டேட்டில் தான் இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் 2004 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு அதாவது 24 மாநிலங்கள் மற்றும் 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் 2004 வந்து கொண்டு வராங்க. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேட். ஸோ 25 ஸ்டேட்டில் வந்து கொண்டு வருவாங்க.
மற்றும் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்களில் கொண்டு வருவாங்க. சரிங்க சார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை வரின்றது எப்போ சார் கொண்டு வந்தாங்கன்னா 1994 கொண்டு வந்தாங்க. சேவை வரி அப்படின்றது, அதாவது சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சேவை பெறுவதற்காக வரி விதிப்பு அப்படின்றது சர்வீஸ் டேக்ஸ். இது ஜிஎஸ்டி பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து சரக்கு மற்றும் சேவை வரி, இதை நான் தனியாக நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம இங்கே வரலாம். சுங்க வரி அப்படின்றது எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன சுங்க வரின்னு என்னது, இதுதான் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டோல்கேட் இல்லை சார், அது டோல்கேட்டு தனி. வெரி சார். நமக்கு வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி ஆகக்கூடியது. ஸோ அதான் கஸ்டம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுங்க வரி அப்படின்றது கஸ்டம் டியூட்டி, கஸ்டம் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டின்னு எழுதிக்கலாம். வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருளுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்பே சுங்க வரி. அடுத்து கலால் வரின்னு என்னது, இதுதான் ஆயத்தீர்வைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு விதிக்கக்கூடிய வரி விதிப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா கலால் வரி அல்லது ஆயத்தீர்வை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்க, தூய்மை பாரத வரி. இது 2015 பாரத பிரதமர் அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா மறைமுக வரி தான். கூடுதலாக 10th புக்கில் இருக்கும் முத்திரைத்தாள் வரி, இதெல்லாமே இதில் அப்படின்னா மறைமுக லாட்ரி இதெல்லாம் இதில் மறைமுக வரியில் தான் வருது. நீங்கள் அதெல்லாம் படிக்கிறப்ப நீங்கள் வந்து பண்ண 10th புக்கில் அது இருக்கும், கூடுதலாக இருக்கும். முத்திரைத்தாள் வரி, ஸ்டாம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதெல்லாமே எதில் சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மறைமுக வரியில் தான் வருது. சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு கேள்வியே இந்த ஜிஎஸ்டியில் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. டிஎன்பிசி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும், இனி எக்ஸாமினேஷன் வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்றத 1954 இதை முதல்ல கொண்டு வந்த நாடு தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் நாடு கொண்டு வராங்க. ஸோ 1954 முதல்ல ஜிஎஸ்டி, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி என்பதை 1954 பிரான்ஸ் நாட்டு கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்தியா எதுக்கு சார் இந்த வரி விதிப்பை கொண்டு வரணும்? நல்லா தானே போயிட்டு இருக்குது. விற்பனை வரிக்கு பதிலாக வேட்டை கொண்டு வந்தாங்க. எதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது 2017, அதாவது பார்லிமெண்ட்ல 2017 மார்ச் 29 பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்டு ஜூலை 1, 2017 இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எதற்காக ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட வேண்டும்? எதுக்கு ஜிஎஸ்டி? எல்லா இதுலையும் நீங்கள் போய் எந்த கடையில் போய் சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி போட்டு கொள்றான் நம்மள, இல்லையா? அது எதுக்குன்னு கேட்குறேன். சரி, ஓகே சார். நமக்கு வந்து பாரத பிரதமர் அடிக்கடி சொல்கிறது தான் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், இல்லையா? இப்போ கூட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாமே அவருக்கு தான், இல்லையா? ஒன் நேஷன் ஒன் ரேஷன். நமக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீகார், ஜார்க்கண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் வேலை செய்கிறான். அவன் ரேஷன் பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் அவன் போய் எல்லாம் அவன் ஸ்டேட்டில் போய் வாங்க மாட்டான். இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காகவே இருந்துச்சு. நாமளே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வாடகை கூடி போனோம் அப்படின்னா ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தால் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருந்தால் கூட வண்டி எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வருவாங்க. இதே வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னை வேலைக்கு போயிட்டோம், குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிட்டோம்னா ரேஷன் பொருளெல்லாம் யாருப்பா போப்பான்னு விட்டுருவோம். ஆனால் இதை தான் மாற்றி 2020 to 2021 கொண்டு வந்தார். யாருன்னா பாரத பிரதமர் அவர்கள். ஸோ வந்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ரேஷன் திட்டம் அப்படின்னு, அதான் ஒன் நேஷன் ஒன் ரேஷன். அப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் எங்கே வேணாலும் ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். அற்புதமான இது ஒரு திட்டம், நல்ல திட்டம் தான். ஸோ அதனால் அடுத்தடுத்து பாரத பிரதமர் அவர்கள் எல்லாமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது அடுத்தடுத்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போ பல்முனை வரி விதிப்பு முறை அப்படின்றத மாற்றி நாடு முழுவதும் ஒரே விதமான வரி விதிப்பு முறை இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டதே ஜிஎஸ்டி, தான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பயனடைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ரிச், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எலைட் பீப்புள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவன், ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடில் இருக்கிறவங்க அவங்க தான் அதிகமாக வந்து லேர்ன் பண்ணுறாங்க டேக்ஸில் ரொம்ப வெல். ஆனால் பாதிப்படைகிறது யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா புவர் பீப்புள் தான் பாதிப்படைகிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ நாடு முழுவதும் ஒரே விதமான வரி விதிப்பு முறை இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து மார்ச் 29 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 29, 2017 பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜூலை 1, 2017, அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது, நடைமுறை அப்படின்ட்டு வந்து கொண்டு வராங்க. ஸோ இதை கொண்டு வரதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா 2004 விஜயல் கேல்கர். இவர் வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் இருந்தார், நிதி குழுவில் இருந்த ஒரு நபர், அதாவது நிதி செயலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தார். அவரு தான் இதை பரிந்துரைக்கிறார், ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வரலாம் அப்படின்றத பரிந்துரைக்கிறாரு. அதன் அடிப்படையில் 2017 இதை வந்து கொண்டு வராங்க. அது காரணமே விஜயல் கேல்கர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டியை நம்ம வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜிஜிஎஸ்டி, ஒன்று எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ ஜிஜிஎஸ்டினா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், இது வந்து எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், இது வந்து மாநிலங்களுக்கு இடையே
ஐஜிஎஸ்டி அப்படின்றது மாநிலங்களுக்கிடையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுடைய ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 5 விதமாக இருக்கிறாங்க. 0%, 5, 12, 18, 28. அது என்ன சார் 0%? வந்து எசென்சியல் குட்ஸ், இப்போ பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 0%. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க 2023 ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இணையதளத்தில் ஆன்லைனில் கேம் விளையாடுறாங்களா, அதுக்கெல்லாம் 28% அப்படின்றத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, இது எந்த சட்டத்திருத்தத்தில் இதை கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை? இல்லை சார், 280ன்றது ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. வெரி குட், 101 இயரு சார். ஏன் சார் அதுக்கெல்லாம் 2017னா 2016 தானே சார்? அதெல்லாம் மனப்பாடெல்லாம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க. 2017 வந்திருக்குன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வருஷம் என்னது சட்டத்திருத்தம் கொண்டு தானே நடைமுறைப்படுத்த போக முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101வது அமெண்ட்மெண்ட்டு 2016. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி பிடிச்சி கேட்டு விட்டுருவோம் அவங்கள, ஜிஎஸ்டியில் கேட்பான். அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு என்ன சார் ஆர்டிகல், இதுவும் கூட கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் இது யார் சார் வருவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வருவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஆர்டிகல் 279A. 279னாலும் ஓகே தான். 279 ஜிஎஸ்டி கவுன்சில். ஆமாம், 279A. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. இது என்ன ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த கவுன்சில்ன்றதுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் கலந்துக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 1/4 ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா 1/4. இதே வந்து ஸ்டேட்டில் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து 3/4. அதாவது அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஈஸியாக ஒரு இதை கொண்டு வரணும்னு முடிவு எடுத்துட்டா அவங்க 4ல் 1 பங்கு முடிவு எடுத்தாவே மத்திய அரசு பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்டேட்ஸில் இதை ஏதாவது மாற்றணும், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க 3/4 பங்கு வந்து பண்ணணும். நீங்கள் கான்ஸ்டியூஷனே படிச்சிருப்பீங்க. ஆமாம், அதே தான். சிம்பிள் மெஜாரிட்டி, சூப்பர் மெஜாரிட்டி அண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை அப்படின்னு பிரிப்பாங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொண்டு வருவாங்க. இதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் 279A. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 101/2016 வந்து இப்படி கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்டியில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் இருக்காது பேசிக்காக தெரிஞ்சுவோம். ரொம்பலாம் வேண்டாம், டிஎம்பிசிக்கு டெப்த்தெல்லாம் வேண்டாம். இப்போ நமக்கு வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வந்து இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஆல்கஹால், ஹியூமன் வந்து அதாவது சரக்கு, சரிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் இல்லை. இது இன்கேஸ் இட் இஸ் டெம்பரரி தான். இதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா மாற்றிடுவாங்க. 5 வகையான பெட்ரோல்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. எது சொல்கிறாங்கன்னா அதுதான் சார், டீசல், பெட்ரோல், கரைசன், அதாவது மண்ணெண்ணெய், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. சரிங்களா? ஆனாலும் மாற்றும்னு நினச்சா மாற்றுவாங்க. இப்போ வரைக்கும் கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்கிறது. இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்றத நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஜிஎஸ்டின்றது இது மத்திய அரசு என்னென்ன இதெல்லாம் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வரும், மாநில அரசு என்னென்னலாம் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வரும், அதே மாதிரி மாநிலங்களுக்கிடையே அப்படின்றது ஐஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாபிக். சரிங்களா? ஆமாம் சார், அப்படி வர்றப்ப அந்த இது கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்னா உற்பத்தி செய்கிறது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் கர்நாடகாவை கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னா அந்த இது அவங்களுக்கு தான் போகும். அதான் நமக்கு கொடுத்துருக்கிறதே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஜிஎஸ்டியின் படி உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது அதை கொண்டு போய் கர்நாடகா கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதனுடைய, ஏன்னா 18% இருக்குது அப்படின்னா ஆளுக்கு 9 பிரிப்பாங்க. ஆனால் இது அப்படியே வந்து இதுக்கு போயிடும், யாருக்குன்னா கர்நாடகாவுக்கு வந்து போயிடும். இதில் புக்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. சரிங்களா? சரிங்க சார், ஜிஎஸ்டியில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சிடலாம் சார்.